ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் ஃப்ளூயிட் கினமேட்டிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயான்சினா என்ன, சென்டர் ஆஃப் பயான்சி அண்டு மெட்டா சென்ட்ரிக் ஹைட்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் பார்த்தோம். பேசஞ்சர் ஷிப்க்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து அதிகமாக இருக்கும். நேவி ஷிப், ஓகேங்களா, நேவி ஷிப் வந்து பார்த்திங்கன்னா வார் ஷிப் வந்து டைம் பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? நேவி ஷிப் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும், அது மோர் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். சரிங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? இனிமேல் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் இதுக்கே நம்ம வர போகிறோம். என்ன அப்படின்னா ஒரு பைப், ஓகேங்களா, ஒரு பைப்பில் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது வித்தவுட் ஃபோர்ஸ், அதாவது வெலாசிட்டியில் மட்டும். ஓகேங்களா? ஸ்டடி ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னு மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வெலாசிட்டினால என்னென்ன எனர்ஜி நமக்கு ஃபார்ம் ஆகுது, அதனோட டென்சிட்டி, டிஸ்சார்ஜ், ப்ரெஷர் அண்டு ஏரியா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய டோட்டல் டிஸ்சார்ஜ் எப்படியெல்லாம் வேரி ஆகுது, எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? திஸ் இஸ் ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் ஆர் கினமேட்டிக்ஸ். ஓகேங்களா? ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் சொல்லுவாங்க. இட் இஸ் ஸ்டடி ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ. ஓகேங்களா? அதாவது ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் பொறுத்தவரையிலும் 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜியோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி, ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜியோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? ஜியோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டி, ஏரியா, லென்த், வால்யூம், ஹைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? வால்யூம் லென்த் வந்துட்டாவே ஏரியா ஹைட் நமக்கு வந்துடும். சரிங்களா? சரி, லென்த்து ஹைட் வந்துடும் நமக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கைனமேட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கைனமேட்டிக்ஸ், ஓகேங்களா, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் mv² அப்படின்ற மாதிரி. ஸோ எதை டிபெண்ட் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி டிபெண்ட் பண்ணி நமக்கு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து டைனமிக் ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? டைனமிக் ப்ராப்பர்ட்டி, ஃபோர்ஸ் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபோர்ஸ் நமக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கும். இனர்ஷியா ஃபோர்ஸ் ρ(a)v². ஓகேங்களா? ஸோ இதை டிபெண்ட் பண்ணி நமக்கு வரதுக்கூடிய டைனமிக் அப்படின்னா ஃபோர்ஸ், கைனமெட்டிக்னா வெலாசிட்டி, ஜியோமெட்ரிக் ப்ராப்பர்ட்டினா கிராஸ் செக்ஷன், ஏரியா, லென்த் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். இப்போ ஃப்ளூயிட் கினமேட்டிக்ஸ் அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஒன்லி வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ. ஸோ பேஸ்ட் ஆன் த வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ வச்சு நமக்கு டிஸ்சார்ஜ் எப்படி, நமக்கு கிராஸ் செக்ஷன் ஏரியா நமக்கு எப்படி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு சம் டெஃபினிஷன்ஸ் இருக்குது. ஓகே, அதை நம்ம என்னென்னு படிச்சு வச்சுக்கணும். இந்த கொஷின்ஸ்லாம் 1 மார்க் கொஷினில் கேட்பாங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. எஸ், போலாங்களா? ஸ்டடி ஃப்ளோ. ஓகே, த ஃப்ளோ இஸ் த ஸ்டடி ஃப்ளோ. ஸ்டடி அப்படின்னா நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டியுமே படிக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டடி அப்படின்னா நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டியுமே படிக்கணும். வெலாசிட்டி, டென்சிட்டி, டிஸ்சார்ஜ் அண்டு ப்ரெஷர் எல்லாமே நம்ம படிக்கணும். ஸோ அதுதான் வந்து ஸ்டடி ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. த வெலாசிட்டி do not change with respect to time. ஓகேங்களா? டைமை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது. அதாவது இது ஒரு பைப் ஃப்ளோன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு பைப், இது வெலாசிட்டி ஆஃப் இன். ஓகே, இங்கே போட்டிருக்கேன் பாருங்க. இது ஒரு பைப். ஓகேங்களா? வெலாசிட்டி ஆஃப் இன்னு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 AM வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதே ஒரு 7:30 ஆர் 8 o'clock வெலாசிட்டி ஆஃப் அவுட்லெட்டில் எப்படி இருக்குன்னா சேம் இங்கே எப்படி நமக்கு 10 m/s போச்சோ அதே 10 m/s தான் இங்கேயும் நமக்கு இருக்கும் வெலாசிட்டி ஆஃப் அவுட்லெட்டில் சேம் டைமில். அப்போ வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா? ஸோ வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் தி த்ரூ அவுட் தி லென்த் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது dv/dt, ஓகேங்களா, equal to 0 or dou v by dou t equal to 0. Why? Because of constant differentiation பண்ணால் நமக்கு 0. ஓகேங்களா? எஸ், this is steady flow. Velocity do not change with respect to time. அவ்வளோதான். Unsteady flow. Velocity to change with respect to time. Velocity வந்து கான்ஸ்டன்டாக எங்களுக்கு இருக்காதுங்க. not equal to constant. The change with respect to point to point and with respect to time அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Change with respect to point in the time அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Suitable for all property. இந்த ஸ்டடி ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ப்ராப்பர்ட்டி. இந்த கொஸ்டின் 1 மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். Okay, the steady flow property is suitable for velocity, density, discharge, all of this above. All of this above. ஓகேங்களா? 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. எஸ், நெக்ஸ்ட் போலாங்களா? யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது இதில் நமக்கு என்னென்னா இட் இஸ் அ யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம், இட் இஸ் அ ப்ராப்பர்ட்டி ஒன்லி சூட்டபிள் ஃபார் வெலாசிட்டி. இப்போ புரியுதுங்களா எதுக்கு நான் சொன்னேன்னு? எஸ், சூட்டபிள் ஃபார் ஒன்லி வெலாசிட்டிக்கு மட்டும் தான் இது சூட்டபிள். விச் ஒன்? யூனிஃபார்ம் ஃப்ளோ. யூனிஃபார்ம், நான் யூனிஃபார்ம். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா இது ஒரு பைப் ஃப்ளோ. சரிங்களா? இது வந்து என்ட்ரன்ஸில் வி இன்லெட்னு ஒன்று இருக்குது. அதேமாரி இது வந்து எக்ஸிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது அவுட்டோட வெலாசிட்டி. ஓகே, இப்போ என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 10 m/s நமக்கு வந்துருச்சு. எக்ஸிட்லேயும் நமக்கு 10 m/s நமக்கு வந்துருச்சு.
இது ஸ்பேஸ் நமக்கு. டிபெண்டிங் அப்பான் தி ஸ்பேஸ் எஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? டிபெண்டிங் அப்பான் தி ஸ்பேஸ். இந்த கிராஸ் செக்ஷன பொறுத்து எங்களுக்கு சேஞ்ச் ஆகல. தி வெலாசிட்டி டூ நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டூ தி கிராஸ் செக்ஷன் ஆர் ஸ்பேஸ் இஸ் நோன் அஸ் யூனிஃபார்ம் ஃப்ளோ. யூனிஃபார்மா எங்களுக்கு ஃப்ளோ ஆயிட்டுருக்கு. ஸ்டடி, அன்ஸ்டடினா வித் ரெஸ்பெக்ட் டூ டைம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பேஸ் எஸ் நமக்கு வரணும். dv/ds அப்படின்னு நம்ம சொல்லுவோம். dv/ds ஆர் dv/dx வித் ரெஸ்பெக்ட் டூ டிஸ்டன்ஸ் கூட நம்ம சொல்லிக்கலாம். dv/dx எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல. ஓகே. தி வெலாசிட்டி velocity is constant or velocity do not change with respect to space or distance is known as uniform flow. Change with respect to space or distance அப்படின்னு வந்து அது வந்து நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்? dv/ds = 0. இது dv/dt = 0 அப்படின்னு சொல்றோம். வெலாசிட்டி நாட் கான்ஸ்டன்ட் ஃபார் எ பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படின்றோம். இது வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் அட் ஆல் பாயிண்ட் சம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வித் ரெஸ்பெக்ட் டு சம் டிஸ்டன்ஸ். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம படிக்க போகிறது என்னென்னா லேமினார் ஃப்ளோ அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். லேமினார் ஃப்ளோனா பேசிக் தான் நம்ம போகிறோம். சரிங்களா? நீங்கள் ஆல்ரெடி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கொஞ்சம் படிச்சிருந்தோம் அப்படின்னா லேமினார் ஃப்ளோ அப்படின்னு ரெனால்ட்ஸ் நம்பர் லெஸ் தென் 2000 அப்படின்னா லேமினார் ஃப்ளோ, 2000 to 4000 அப்படின்னா டிரான்சிஷன் ஃப்ளோ, கிரேட்டர் தென் 4000 அப்படின்னா டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். இது பேஸ்ட் ஆன் தி ஃப்ளோ. ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் தி ஃப்ளோவை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? எஸ். இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். என்னென்னா, இது ஒரு டேப்லேருந்து நமக்கு இப்படி தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு டேப்லேருந்து நமக்கு இப்படி தண்ணி வருது. இப்படி வரும்போது நமக்கு என்னென்னா, அப்படியே இந்த வாட்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்படி பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி ஃப்ளோ ஆகுதா அப்படின்றதே நமக்கு தெரியாது. அந்த அளவு ஸ்மூத்தாலாம் நீங்கள் சம்டைம்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க பார்த்து. ஓகே. என்னடி இவ்வளோ தண்ணி ஸ்மூத்தாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஃப்ளோவுக்கு பேர் தான் லேமினார் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு லேயரும் இன்னொரு லேயரும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணிகிட்டே போவாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து எராடிகேட் பண்ண மாட்டாங்க. 2 வந்து மிக்ஸ் ஆகிக்கிட்டு வாட்டர் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சும்மா ஸ்மூத் மூவ்மெண்ட்டாக இருக்கும் நமக்கு. சரிங்களா? அப்போது இந்த ஸ்லைடிங் நமக்கு இந்த 2 லேயருக்கும் உள்ள சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் கான்டாக்டாக இருக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் விஷயமே. த ஃப்ளோ இஸ் த லேமினார் ஃப்ளோ. தி பார்ட்டிகல்ஸ் மூவ்ஸ் ஸ்லைடிங் ஓவர் ஸ்மூத்லி டு அட்ஜசன்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். த பார்ட்டிகல்ஸ் மூவிங் ஸ்லைடிங் ஓவர் ஸ்மூத்லி தி அட்ஜசன்ட் லேயர். அந்த ஃப்ளோக்கு என்ன பேருன்னு கேட்பாங்க? லேமினார் ஃப்ளோ. லேமினார் ஃப்ளோ. அடுத்தது ஸ்ட்ரீக் லைன் என்னென்னு கொடுத்துட்டு மேட்ச் தி ஃபாலோயிங்கில் கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. நெக்ஸ்ட் டர்புலன்ட் ஃப்ளோ. ஸோ டர்புலன்ட் ஃப்ளோனா அப்படியே லேமினார் ஃப்ளோக்கு ஆப்போசிட். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு எராடிகேட் அப்படியே கசகசன்னு போயிட்டே இருப்பாங்க. ஒன்று இன்டர்மிக்ஸ் ஆகும். நமக்கு வந்து ரஃப் ஃப்ளோவாக இருக்கும். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரஃப் ஃப்ளோ ஆகும். இட் இஸ் டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ரஃப் ஃப்ளோ அண்ட் டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. தி ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் ஆர் ரேண்டம் ஆர் எராடிகேட் மூவ்மெண்ட் அண்ட் இன்டர்மிக்சிங் இன் தி லேயர் இன்டு தி அட்ஜசன்ட் லேயர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? இதுக்கு பேர் தான் நமக்கு வந்து டர்புலன்ட் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ். இப்போ 2க்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்மிக்ஸ் ஆவாங்க, அது இன்டர்மிக்ஸ் ஆகட்டும். இது வந்து ரஃப் ஃப்ளோ, அது வந்து ஸ்மூத் ஃப்ளோ. அவ்வளோதான். ஓகே. ஒரு ஸ்ட்ரீக் லைன். இந்த ஸ்ட்ரீக் லைனுக்கு ஒரு பர்ஃபெக்டாக டெஃபினேஷன் எதுவும் வந்து நமக்கு தெளிவாக கொடுக்கல. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பீக்கர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்க்கு. ஓகேங்களா? இங்க்கு இல்லைனா ஒரு டையை நம்ம வந்து ஒரு சொட்டு ஒரு ட்ராப் நம்ம விடும்போது என்ன ஆகும்னா, அது ஒரு லைன் வந்து ஒரு பாத்தை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகுதுங்களாமா. இப்படி போகுமாமா. ஓகேங்களா? ஸோ அந்த லைனுக்கு பேர் தான் இங்கே ஸ்ட்ரீக் லைன் அப்படின்றாங்க. த லைன் ஆர் த ஃப்ளோ the flow diagram is following with respect to fixed point that is known as streak line அப்படின்றாங்க. ஓகேங்களா? when a dye or smoke gas, ஓகேங்களா? when the dye or smoke gas so as to trace the fluid particles at a fixed point, the path followed by the ink or dye is known as streak line அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுதான். ஓகே. one drop injected into the water or fluid, the path followed by the ink or dye is known as streak line. ஓகேங்களா? எஸ். இதை நீங்கள் கொஸ்டின் பார்த்தாவே நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் படித்தாவே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? the ink or dye injected into the water, the path followed by the fluid is known as ink or dye is known as streak line அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது. ஐடென்டிஃபிகேஷன் மீன்ஸ் என்ன ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ், இது வந்து
ஆயில், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர். ஸோ, அப்படின்னு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி. இந்த மாரி ஃப்ளூயிட் பார்ட்டிகிள்ஸ வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்ற நமக்கு சொல்றாங்க. என்ன டைப் ஆஃப் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எஸ். டைப் ஆஃப் ஃப்ளூயிட் ஆர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஓகே. ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகிள்ஸ். ஓகே. எஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின் இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாத் லைன். பாத் லைன் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஃப்ளூயிட் பார்ட்டிகிள்ஸ் உடைய கர்வ்டு லைன் தான் பாத் லைன் சொல்றாங்க. ஒரு சிங்கிள் ஃப்ளூயிட் பார்ட்டிகிள்ஸ் இப்படி ஃப்ளோ ஆகுது. அதனுடைய கர்வ்டு பாத் லைன் தான். ஓகேங்களா? கர்வ்டு லைன் தான் நமக்கு பாத் பாத் லைன் அப்படின்னு சொல்றோம். இது வந்து இன்டர்மிக்ஸிங் ஆக பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஜெனரல் ஃப்ளோ, ஆக்சுவல் ஃப்ளோ. ஆக்சுவல் ஃப்ளோ அப்படிங்கும்போது நமக்கு எப்பவுமே எப்படி நமக்கு ஃப்ளோ நமக்கு எப்படி இருக்கும்? ஃப்ளோ லைன் எல்லாமே நமக்கு இன்டர்மிக்ஸிங் ஆக தான் நமக்கு போகும். ஓகே. எஸ். எ பாத் லைன் இஸ் எ கர்வ்டு traced by a single fluid particles during the motion. Okay, during the motion or movement. கட் ஆர் இன்டர்செக்ட். இது நமக்கு என்னது? கட் ஆர் இன்டர்செக்ட் ஆக்சுவல் ஃப்ளோ லைன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்க. பாத் லைன் இஸ் ஆல்சோ நோன் as ஆக்சுவல் ஃப்ளோ லைன். பாத் லைன் இஸ் ஆல்சோ நோன் as ஆக்சுவல் ஃப்ளோ லைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாத் லைன் இஸ் ஆல்சோ நோன் as ஆக்சுவல் ஃப்ளோ லைன். ஓகே. எஸ். ஓகே. ஆக்சுவல் ஃப்ளோ லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் போலாங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஸ்ட்ரீம் லைன். ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னு நமக்கு என்னன்னா ஸ்ட்ரீம். ஓகேங்க. ஸ்ட்ரீம் லைன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டிஃபரண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஃபரன்ஸ் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ். அங்க வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகல் பார்த்தோம். ஸ்ட்ரீக் லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம், டிஃபரண்ட் ஸ்ட்ரீம் அப்படின்னு நம்ம சொல்றோம். டிஃபரண்ட் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அப்போ அந்த ஸ்ட்ரீம் லைன் அப்படின்றது நமக்கு ஒரு கிடையவே கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு இமேஜினரி லைன் தான். இப்போ வந்து வாட்டர் வந்து இப்படி ஃப்ளோ ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு டேஞ்சென்ட்டா தொட்டுட்டு போற மாரி ஒரு தொடுகோடு வரையிறோம். ஓகேங்களா? ஸோ, அதில கிடைக்கக்கூடிய அந்த லைன், அந்த தொடுகோடு தான் நம்ம வந்து ஸ்ட்ரீம் லைன் சொல்றோம். அப்போ இது என்ன வெலாசிட்டி குடுக்கும் அப்டின்னா, டான்ஜென்ஷியல் வெலாசிட்டி குடுக்கும். நார்மல் வெலாசிட்டி இந்த இடத்துல குடுக்காது. 0 அப்டின்னு நம்ம சொல்றாங்க. ஓகேங்களா? எஸ். The streamline is the imaginary line in a flow field to draw the tangent to the direction of the flow அப்படின்னு நம்ம சொல்றாங்க. Streamline is the imaginary line to draw the in the flow field in the direction of the flow of the water to draw the tangent line. The direction of the flow is known as streamline அப்படின்றாங்க. No velocity at normal to the streamline அப்படின்னா there is no velocity at normal to the streamline அப்படின்றோம். தெர் இஸ் நோ கட்டிங் அண்டு கிராசிங். இதில் வந்து எந்த ஒரு கட்டிங் கிடையாது, கிராசிங் கிடையாது. நேராக இப்படி வீடியோ போயிட்டே இருக்கும் அந்த பாட்டுக்கு. டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ். ஆக்சுவல் ஃப்ளோ லைன், பாத் லைன் நம்ம சொல்கிறோம். நம்பர் ஆஃப் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது ஸ்ட்ரீக் லைன். டிஃப்ரெண்ட் ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் அனலைஸ் பண்ணுறது ஸ்ட்ரீம் லைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போகலாங்களா? ஓகே. ஸோ இதுவரை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ் நம்ம என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கான்செப்ட்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்து இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வச்சு போடுறது, கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரீம் லைன், ரொட்டேஷன், ஒட்டாசிட்டி அண்டு சர்க்குலேஷன், வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன், ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் மினிமம் கேட்பாங்க. ஓகே. எஸ். மினிமம் கேஸ் அது. ஓகே. எஸ். ஸோ பீசோமெட்ரிக் ஹெட்னா ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் கிராவிடேஷன் ஹெட். ஆக்சுவலாக நமக்கு டோட்டல் ஹெட் நமக்கு 3 ஹெட் இருக்குது. இது நம்ம ஃப்ளோ த்ரோ பைப்ஸில் படிப்போம். ப்ரெஷர் ஹெட், கிராவிடேஷனல் ஹெட் அண்டு டேட்டம் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் கிராவிடேஷனல் ஹெட். ஓகேங்களா? ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் பீசோமெட்ரிக் ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் கிராவிடேஷன் ஹெட் தான் பீசோமெட்ரிக் ஹெட் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் கிராவிடேஷனல் ஹெட். ஓகேங்களா? P by rho g, V square by 2g, Z is equal to constant. ப்ரெஷர் ஹெட், கிராவிடேஷனல் ஹெட், சாரி. எஸ். ஸோ இந்த கிராவிடேஷனல் ஹெட் தான் நமக்கு வந்து டேட்டம் ஹெட்டு. ப்ரெஷர் ஹெட்டு, வெலாசிட்டி ஹெட்டு அண்டு ப்ரெஷர் ஹெட், கைனடிக் ஹெட், டேட்டம் ஹெட். ஓகேங்களா? இது ரெண்டும் தான் ப்ரெஷர் ஹெட் ப்ளஸ் கிராவிடேஷன் ஹெட் தான் நமக்கு வந்து பீசோமெட்ரிக் ஹெட் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இந்த இடத்துல வெலாசிட்டி ஹெட் நமக்கு வரும். ஓகே. எஸ். இது ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். சரிங்களா? இது ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஒரு ஃப்ளூயிட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வாட்டர் வந்து ஃப்ளோ எக்ஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அது யூன்னு நம்ம வச்சுக்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் எக்ஸ் டைரக்ஷன் யூ, ஒய் டைரக்ஷன் வி, இஜெட் டைரக்ஷன் டபிள்யூ. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் நம்ம கான்செப்ட். அப்போ எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு சம் டிஎக்ஸ் டிஸ்டன்ஸில். ஓகேங்களா? ஒய் டைரக்ஷனில் மூவ் ஆகுது வி டிஒய் டிஸ்டன்ஸில். இஜெட் டைரக்ஷனில் மூவ் ஆகுது டிஇசட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? டிவைடட் பை. அப்போ நமக்கு ஸ்ட்ரீம் லைனுடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா u டிவைடட் பை dx is equal to v divided by dy equal to
W டிவைடட் பை dz அப்படின்னு நம்ம சொல்றாங்க. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன ஈக்குவேஷன் குடுத்துருக்காங்க அப்படின்னா, தி ஃபங்ஷன் ஆஃப் ஓகே த ஃப்ளோ ஃபீல்ட் ஃபங்ஷன் ஆஃப் ஸ்ட்ரீம்லைன் ஃபங்ஷன் இஸ் ஈக்குவல் டூ u I வெக்டர் பிளஸ் v j வெக்டர் பிளஸ் w k வெக்டர் அப்படின்னு குடுத்துருவாங்க. அப்போ u அப்படின்றது நமக்கு ஃபர்ஸ்ட் u இதில எழுதிக்கிறீங்க. அப்போ x ஸ்கொயர் ஓகே v இஸ் ஈக்குவல் டூ y ஸ்கொயர் W இஸ் ஈக்குவல் டு இஜெட் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ இப்படி கொடுக்கும்போது நமக்கு வந்து இந்த ஃபங்ஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எது கேட்குறாங்க, எது கேட்கல அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன நமக்கு வருது? v dx இஸ் ஈக்குவல் டு u dy. இது எங்கேருந்து வந்துச்சு? இது 2 மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது u பை dx இஸ் ஈக்குவல் டு v பை dy. இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. v dx is equal to u dy. இதுதான் உனக்கு ஸ்ட்ரீம்லைன் ஃபங்க்ஷனுடைய உங்களுக்கு ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இது நீங்கள் ஃபார்முலா இப்படி கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்படி v dx மைனஸ் u dy ஈக்குவல் டு சைஃபர் முடிஞ்சிருச்சு. ஓகே எஸ் இதுதான் நமக்கு ஸ்ட்ரீம்லைன் ஃபங்க்ஷனுடைய ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ அடுத்து பார்க்க போகிறது நீங்கள் வந்து எஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் நமக்கு? கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னா நமக்கு m பவர் டாட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? m பவர் டாட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஓகேங்களா? மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படின்றோம். தி மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் தி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தி மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் தி ஒய். அப்போ மாஸ் ஃப்ளோ ரேட்னா என்ன சார்? ரோ இன்ட்டு கியூ தான் மாஸ் ஃப்ளோ ரேட் அப்படின்னு சொல்லுவோம். டென்சிட்டி இன்ட்டு டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். டென்சிட்டி இன்ட்டு டிஸ்சார்ஜ். இந்த மாஸ் ஃப்ளோ ரேட்டோடைய யூனிட் டைமென்ஷன் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. டென்சிட்டி கேஜி பர் மீட்டர் கியூப். சரிங்களா? டிஸ்சார்ஜ் மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸ். இது 2 கேன்சல். அப்போ கேஜி பர் செகண்ட்ஸ் அப்படின்றது நமக்கு கேஜி பர் செகண்ட்ஸ் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஃப்ளோ ரேட்டோடைய யூனிட். ஓகேங்களா? இதெல்லாம் டைமென்ஷன் அனாலிசிஸில் எல்லா யூனிட்டும் நம்ம நீட்டாக படிப்போம். ஜஸ்ட் பேசிக்காக இப்போ சொன்னேன். அப்போ ரோ ஈக்குவல் டு அப்போ எம் டாட் இஸ் ஈக்குவல் டு எம் டாட். அப்போ ரோ ஒன் ஏ1 வி1. அப்போ ஏ1 வி1 டிஸ்சார்ஜ் கியூ ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? டிஸ்சார்ஜ் கியூ ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. ஓகே ஸோ இந்த ஃப்ளோ த்ரோ பைப்ஸில் இந்த டிஸ்சார்ஜ் வெலாசிட்டி எல்லாமே கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா கான்செப்ட் எல்லாமே படிப்போம். பட் இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷனில் வந்ததெல்லாம் முன்னாடி நம்ம படிக்க வேண்டியதாயிருச்சு. ஓகேங்களா? டிஸ்சார்ஜ் கியூ ஈக்குவல் டு ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ என்ன கான்செப்ட் சொல்ல வராங்க அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. இது ஒரு பைப். இது வந்து நெட்வொர்க் ஆஃப் பைப்ஸ். இது வந்து மெயின் பைப். என்னுடைய மெயின் பைப். இங்கேருந்து நான் வந்து டிஸ்சார்ஜ் அனுப்புகிறேன். ஒரு 100 மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸ் அனுப்புகிறேன். ஓகேங்களா? இவ்வளோ டிஸ்சார்ஜ் அனுப்பும்போது இது வந்து பைப் 1, பைப் 2, பைப் 3 அப்படி ஃப்ளோ ஆகும்போது நமக்கு என்ன வரும்? Q1 இஸ் ஈக்குவல் டு த பிரான்ச் டிஸ்ட்ரிபியூஷன் பைப் சமேஷன் ஆஃப் தி Q. ஓகேங்களா? Q1 இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு 1 to n அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ Q1 ப்ளஸ் Q2 ப்ளஸ் Q3. அப்போ Q2 ப்ளஸ் Q3 ப்ளஸ் Q4 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர் Qன்னு கூட வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? எஸ் நம்மளுடைய நொட்டேஷன் தான். பட் நம்ம கான்செப்ட் என்ன? ஒரு பைப்லேருந்து போகிறது பேலன்ஸ் மற்ற பைப்பில் சம் வேல்யூ அப்படின்னு நமக்கு இருக்கும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு கான்செப்ட். ஓகே ரைட். இப்போ இங்கே வாங்க. இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரிஞ்சிச்சா? த கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ஸ் பேஸ்டு ஆன் தி வாட் கன்வர்ஷன்? கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிகாஸ் m பவர் டாட் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கண்டினியூ ஈக்குவேஷன் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் தி மாஸ். ஓகே எஸ். Fluid incompressible. The fluid is the incompressible. The fluid is the incompressible means what? There is a no change. ஓகேங்களா? நோ சேஞ்ச் அப்படின்னா அப்போ டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டாக? டென்சிட்டி வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் இருக்கும். அப்போ டென்சிட்டி கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போது ஃபைனல் ஃபார்முலா நமக்கு ஃப்ளூயிட் இஸ் இன்கம்ப்ரசிபிள் அப்படின்னா A1 V1 ஈக்குவல் டு A2 V2. அப்போ இதனுடைய டிஸ்சார்ஜ் 1 அதுதான் A1 V1 ஈக்குவல் டு A2 V2, A3 V3, A4 V4 அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எது நமக்கு கிடைக்கலையோ அது உங்களுக்கு எது நமக்கு கொடுக்காம இருக்காங்களோ அந்த ஆன்சர் கிடைச்சிடும். சரிங்களா? எஸ் நெக்ஸ்ட் போலாங்களா? ஜென்ரல் கண்டினியூட்டி ஈக்குவேஷன். ஓகேங்களா? இதோட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஜென்ரல் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து நமக்கு மேக்ஸில் நம்ம படிச்சுப்போம். கிரேடியன்ட். ஓகேங்களா? கிரேட் பை அப்படின்னு சொல்லுவாங்க. டெல் பை. ஓகேங்களா? டெல் ஸ்கொயர் பை. ஓகேங்களா? இது வந்து லாப்லாஸ் ஈக்குவேஷன். டெல் பை அண்ட் டெல் ஸ்கொயர் பைன்னு சொல்லிட்டு. அப்போ டெல் மீன்ஸ் வாட்? டெல் பை மீன்ஸ் ஹியர் வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். டெல் மீன்ஸ் டோ பை டோ எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேலன்ஸ் பை ரோ யூ. ஓகேங்களா? டென்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் வெலாசிட்டி. ஃப்ளூயிட் இஸ் இன்கம்ப்ரசிபிள்னு சொல்லிட்டு நான் 0 பண்ணிவிடுவேன். சரி மீன்ஸ் கான்ஸ்டன்ட் ஆக்கி நான் தூக்கிடுவேன் இதை. ஓகேங்களா?
பட் இங்க நான் என்ன பண்ணேன், எதுவுமே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். இது வந்து ஜெனரல் ஈக்குவேஷன் ஓகேங்களா? எஸ். ஜெனரல் ஈக்குவேஷன் வித் ரெஸ்பெக்ட் டூ ஒன் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிஸ்டன்ஸ பேஸ் பண்ணி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைம பேஸ் பண்ணி. ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படின்னு நமக்கு வரும். ஓகேங்களா? எஸ். அப்போ டோ பை டோ எக்ஸ் இன்டு ரோ வியூ, டோ பை டோ ஒய் இன்டு ரோ வி, டோ பை டோ இஜட் இன்டு ரோ டபிள்யூ பிளஸ் டோ ரோ பை டோ டி. ரோ அப்படின்ற நமக்கு இப்படி குடுத்துருவாங்க. இன் டெர்ம்ஸ் ஆஃப் ரோ இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் கேடி. அப்போ டி இருக்கு இல்லைங்களா? வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ல நம்ம இதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? எஸ். அப்போ ஃப்ளோ இஸ் த ஸ்டடி ஃப்ளோ. ஃப்ளோ இஸ் ஸ்டடி ஃப்ளோ. யூனிஃபார்ம் ஃப்ளூயிட். ஃப்ளூயிட் இஸ் த இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட் அப்படின்ட்டீங்க. அப்போ ஃப்ளோ இஸ் த ஸ்டடி அப்படின்னா டென்சிட்டி வந்து நம்ம கான்ஸ்டன்ட். டென்சிட்டி எல்லாத்தையும் தூக்கிடுங்க. ஓகே ரைட். ஃப்ளோ இஸ் த யூனிஃபார்ம். இப்போ யூனிஃபார்ம் ஃப்ளோ அப்படின்னு சொன்னா நமக்கு நீங்க வெலாசிட்டி நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கும். அப்போ டோ வி பை டோ வி நமக்கு வந்து 0வா தான் இருக்கும். அப்போ ஃப்ளோ இஸ் த நான் யூனிஃபார்ம் ஃப்ளூயிடா இருக்கும். ஓகேங்களா? ஃப்ளோ இஸ் தி நான் யூனிஃபார்ம் ஃப்ளூயிட். யூனிஃபார்ம் கிடையாது. ஃப்ளோ இஸ் தி நான் யூனிஃபார்ம் ஃப்ளூயிட். ஃப்ளோ இஸ் த ஸ்டடி அண்ட் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட் அப்படின்றோம். அப்போ இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்? டோ ரோ பை டோ டி ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஃப்ளோ இஸ் த ஸ்டடி. டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். 0 அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஓகேங்களா? அப்போ டோ ரோ பை டோ டி நமக்கு 0. அப்போ ஃபைனல் வேல்யூ என்ன? டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் டோ வி பை டோ ஒய் பிளஸ் டோ டபிள்யூ பை டோ இஜட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ஃபார்முலா ஒரு டைம் 1 மார்க் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ஃபார் இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிட். அவ்வளோதான். டோ யூ பை டோ எக்ஸ் பிளஸ் டோ வி பை டோ ஒய் டோ டபிள்யூ டிவைட் பை டோ இஜட் இஸ் ஈக்குவல் டு 0. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? எனி ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைடு எபோவ் தி ஈக்குவேஷன் இஸ் நோன் அஸ் ஃப்ளோ இஸ் பாசிபிள். ஓகேங்களா? இப்போ வந்து யூ கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? வி கொடுத்துட்டாங்க. இஜட் கொடுத்துட்டாங்க. அது டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃபரன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், டிஃபரன்ஷியல் வித் இஜட் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷன் எனக்கு 0ன்னு வந்துருச்சு அப்படின்னா, அந்த ஃப்ளோ இஸ் பாசிபிள் ஃப்ளோ. ஓகேங்களா? ஃப்ளோ இஸ் பாசிபிள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் ஆக்ஸலரேஷன். ஓகேங்களா? ஸோ டோட்டல் ஆக்ஸலரேஷன். இன்னொன்று நீங்கள் வெலாசிட்டி பற்றி படிச்சுட்டு இருந்தீங்க. இப்போ ஆக்ஸலரேஷன். வெலாசிட்டி வந்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஆக்ஸலரேஷன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஆக்ஸலரேஷன் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்வெக்டிவ் ஆக்ஸலரேஷன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெம்போரல் ஆர் லோக்கல் ஆக்ஸலரேஷன் சொல்கிறோம். தி கன்வெக்டிவ் ஆக்ஸலரேஷன் பேஸ்ட் ஆன் தி டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேஸ்ட் ஆன் டிஸ்டன்ஸ் ஆர் ஸ்பேஸ். The temporal acceleration and local acceleration based on the time அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? டெம்போரல் டைம். ஓகேங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அப்போ இந்த ஆக்ஸலரேஷனில் 1 மினிட். Acceleration, total acceleration of the fluid is classified into 2 types. One is அது x direction இருக்கலாம், y direction இருக்கலாம், z direction இருக்கலாம். சரிங்களா? Convective acceleration plus temporal acceleration or local acceleration அப்படின்னு சொல்றாங்க. Convective acceleration is based on the space, distance பேஸ் பண்ணியிருக்கோம். The local or temporal acceleration based on the time. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த acceleration கான்செப்ட். ஓகே. எஸ். போலாங்களா? எஸ். ஸோ the acceleration in x direction. அப்போ ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எக்ஸ் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அப்போ யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க நமக்கு? யூ வி டபிள்யூ. சரிங்களா? யூ வி டபிள்யூ. அப்போ இந்த எக்ஸ் மெயின் நமக்கு. சரிங்களா? அப்போ எக்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கும்போது யூ. அப்போ நமக்கு என்ன வரும்? ஆக்ஸலரேஷன் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ டைரக்ஷன் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ இன்டு டோ பை டோ எக்ஸ் அப்படின்றோம். யூ இன்டு டோ பை டோ எக்ஸ். ஆக்ஸலரேஷன் வெலாசிட்டி meter per seconds. So the velocity partial differential with respect to distance 1 because meter differentiation பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? distance difference 1 தான் நமக்கு கிடைக்கும். x நமக்கு கேன்சல் ஆயிருக்கும். டிஸ்டன்ஸுக்கு பேலன்ஸ் இருக்குது செகண்ட்ஸ் நமக்கு இருக்கும். அப்போ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் யூனிட் வந்துருச்சுங்களா? ஆக்சலேஷன் டூ டு கிராவிட்டி 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சேம் நமக்கு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நமக்கு யூனிட் வந்துருச்சு. அப்போ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு யூ இன்டூ இந்த ஏஎக்ஸ் இருக்கனால அந்த யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நமக்கு வந்துடும். மீதி எல்லாமே நமக்கு என்ன ஆகும்? ஃபுல்லாக வந்து யூ இன்டூ டோ யூ பை டோ எக்ஸ் அப்படின்றோம். யூ இன்டூ டோ யூ பை டோ எக்ஸ் சேஞ்சஸ். ஓகேங்களா? எக்ஸ் டைரக்ஷனில் சேஞ்சஸ் ஆகிறதுனால சேம் அதே அந்த எக்ஸ்னால ஒய்யில் நமக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? சரிங்களா? அதாவது இந்த யூ வந்து ஒய்யில் நமக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகுது? பேஸ் வந்து ஒய் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி. அப்போ நமக்கு வி இன்டூ டோ யூ பை டோ ஒய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? யூ இன்டூ டோ வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் வி இன்டூ டோ யூ பை டோ ஒய் ப்ளஸ் டபிள்யூ இன்டூ டோ டபிள்யூ பை டோ இஜட் plus dou mu by dou t because this is the depending upon the time what this one temporal acceleration or local acceleration சொல்லுவோம் based on the time. ஓகேங்களா? இப்போ டைம் அப்படிங்கும்போது நமக்கு ஆல்ரெடி மீட்டர் பர் செகண்ட்ஸ் மறுபடியும் ஒரு டைம் வந்தோம்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. சரிங்களா? செக் பண்ணுறதுக்காக நமக்கு இது. ஓகே. எஸ். சேம் இதே மாதிரி நமக்கு ஒய் அப்படிங்கும்போது நமக்கு என்னது? யூ டைரக்ஷன் வி டைரக்ஷன் நமக்கு வருங்களா? அப்போ வி இன்டூ டோ யூ பை யூ இன்டூ
u டைரக்ஷன்ல என்ன சேஞ்ச் ஆகுது u into dou v by dou x plus v into dou v by dou y plus w into இந்த uv w காமன் uvw இந்த v மட்டும் தான் x டைரக்ஷன் என்ன சேஞ்ச் ஆகுது y டைரக்ஷன் z டைரக்ஷன் என்ன சேஞ்ச் பார்க்கணும். சேம் அதே மாதிரி z அப்படிங்கும்போது நமக்கு u into dou w by dou x ஓகேங்களா ux vy ஓகேங்களா என்ன டைரக்ஷன் நமக்கு எடுத்துக்கிறோமோ அதை மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எஸ் ஸோ இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி ரிசல்டன்ட் ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ax ஸ்கொயர் ப்ளஸ் ay ஸ்கொயர் ப்ளஸ் az ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. இதை வந்து கண்டிப்பாக ஒரு 1 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஃபார்முலா கேட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது கொடுத்துட்டு axக்கு எழுதுங்க az எழுதுங்க ரிசல்ட் என்ன அப்படின்னு கொடுத்து கேட்பாங்க சரிங்களா. இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கொடுத்துட்டு எனக்கு கன்வெர்ட்டிவ் ஆக்சலரேஷன் என்ன டெம்போரல் ஆக்சலரேஷன் என்ன கொஸ்டின் கேட்பாங்க ஓகேங்களா. எஸ் என்ன கேட்குறாங்க பார்ப்போம். ஃப்ளோ இஸ் த ஸ்டடி ஓகேங்களா யூனிஃபார்ம் ஃப்ளூயிட். இப்போ நமக்கு கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன் அதான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன் நமக்கு என்னது u இன்ட்டு சம்திங் ஓகேங்களா u இன்ட்டு சம் டைரக்ஷன் u இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ். அப்போ இந்த டோ யூ பை டோ எக்ஸ் டிபெண்டிங் அப்பான் தி வாட் டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. அப்போ யூனிஃபார்ம் ஃப்ளூயிட் டிபெண்டிங் அப்பான் தி வாட் டிஸ்டன்ஸ் கரெக்டுங்களா. எஸ் அப்போ யூனிஃபார்ம் அப்படின்னா கன்வெக்டிவ்ல வரணும். ஸ்டடி அப்படின்னா வந்து டெம்போரல் ஆக்சலரேஷன் டிபெண்டிங் அப்பான் தி வாட் டைம் ஓகேங்களா. ஸ்டடி ஃப்ளூயிட் எல்லாமே நம்ம படிப்போம் டிபெண்டிங் அப்பான் தி டைம் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம் ப்ராப்பர்ட்டியில். இந்த கன்வெர்ட்டிவ் ஆக்சலேஷன் பேஸ்ட் ஆன் தி ஸ்பேஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். யூனிஃபார்ம் ஃப்ளோ நான் யூனிஃபார்ம் ஃப்ளோனா ஸ்பேஸ் பற்றின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம படிச்சாச்சு ஓகேங்களா. ஃப்ளோ இஸ் த ஸ்டடி ஃப்ளூயிட். அப்போ வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா. அப்போ வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா டோ வி பை டோ டி வாட் ஜீரோ வந்துருச்சா டோ வி பை டோ டி ஜீரோ. எஸ் ஃப்ளோ இஸ் த யூனிஃபார்ம் வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ டோ யூ பை டோ எக்ஸ் வாட் ஜீரோ வந்துருச்சா. எஸ் ஃப்ளோ இஸ் த ஸ்டடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளூயிட். இப்போ நான் யூனிஃபார்ம் டிபெண்டிங் அப்பான் தி ஸ்பேஸ். ஸ்டடி அப்படிங்கும்போது நமக்கு ஆல்ரெடி ஜீரோ தான் நமக்கு வரும். அப்போ நான் யூனிஃபார்ம் அப்படிங்கிறது வெலாசிட்டி இஸ் நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ டோ வி பை டோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும். அப்போ அந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் கரெக்டாக. எஸ் எக்ஸிஸ்டிங் தி வேல்யூ எக்ஸிஸ்டிங் கொடுப்பாங்க இங்கே வேல்யூ எக்ஸிஸ்டிங் இங்கே நாட் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு கொடுப்பாங்க. அன்ஸ்டடி அப்படிங்கும்போது வெலாசிட்டி நாட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். அப்போ டோ வி பை டோ டி நமக்கு வேல்யூ வரும். யூனிஃபார்ம் அப்படிங்கும்போது ஜீரோ ஆகிடும் நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஃப்ளோ இஸ் அன்ஸ்டடி நான் யூனிஃபார்ம் அப்படின்னா ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகும் எக்ஸிஸ்ட் புரிஞ்சுதுங்களா. ஃப்ளோ இஸ் ஸ்டடி யூனிஃபார்ம் ஃப்ளூயிட் அப்படின்னா கன்வெக்டிவ் ஆக்சலரேஷனும் ஜீரோ டெம்போரல் ஆக்சலரேஷனும் ஜீரோ சரிங்களா. ஃப்ளோ இஸ் அன்ஸ்டடி நான் யூனிஃபார்ம் ஃப்ளூயிட் போத் எக்ஸிஸ்ட் கன்வெக்டிவ் ஆக்சலரேஷன் பேஸ்ட் ஆன் ஸ்பேஸ் அண்ட் டெம்போரல் ஆக்சலரேஷன் பேஸ்ட் ஆன் தி டைம் ரெண்டுமே எங்களுக்கு வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம் மறந்துடக்கூடாது சரிங்களா. ஏஎக்ஸ் அப்படிங்கிறது யூ இன்ட்டு டோ யூ பை டோ எக்ஸ் ப்ளஸ் வி இன்ட்டு டோ யூ பை டோ ஒய். இந்த எக்ஸ் எடுக்கும்போது இந்த யூ வரும். அப்போ இந்த யூவை பொறுத்து எல்லா டைரக்ஷனும் எப்படி சேஞ்ச் ஆகும் நீங்கள் பார்க்கணும் ஓகே. எஸ் நெக்ஸ்ட் போகலாங்களா. ஓகே ரைட் நெக்ஸ்ட் த டிஸ்டன்ஸ் ஓகேங்களா. இப்படி கொடுத்துட்டா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சம் மாதிரி அதாவது டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. த டிஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஓகே ஃபைண்ட் அவுட் தி ஆக்சலரேஷன் கேட்பாங்க. அப்போது டிஸ்டன்ஸ் dx டிவைடட் பை dt வாட் நமக்கு ds டிவைட் பை dt அதாவது dx அப்படின்ற நமக்கு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி கரெக்டுங்களா ஆர் ஸ்பீட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே எகைன் dx ஸ்கொயர் டிவைட் பை dt ஸ்கொயர். அப்போ எகைன் இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணணும் நமக்கு என்ன வரும் மீட்டர் ஸ்கொயர் ஓகேங்களா. டிஃபரன்ஷியேஷன் அதாவது வெலாசிட்டி டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் நமக்கு என்ன ஆக்சலரேஷன் கிடைக்கும் சரிங்களா. டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாமா. அப்போ எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டி okay the distance differentiation with respect to t dx by dt equal to t square is equal to 2t ன்னு எழுதிக்கலாம் நமக்கு because of x square x power n is equal to n into x power n minus 1 இது நம்ம மேக்ஸ் படிக்கும்போது படிக்கலாம் சரிங்களா. 2t plus 3 ஓகே கான்ஸ்டன்ட் டி ஆயிடுச்சு. அப்போ கான்ஸ்டன்ட் நமக்கு ஜீரோ ஓகே. எஸ் அதே மாதிரி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இன்னொரு டைம் பண்ணோம் அப்படின்னா dx ஸ்கொயர்டு பை dt ஸ்கொயர். அப்போ 2 தான் நமக்கு கிடைக்கும். இது டி கேன்சல் ஆகி இது ஜீரோ ஆயிருக்கும் ஓகே. ஆக்சலரேஷன் இஸ் 2. இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன் ஒய் டைரக்ஷன் இசட் டைரக்ஷன் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு ரிசல்ட் அண்ட் ஆக்சலரேஷனுக்கு சேம் ஃபார்முலா ஓகே. எஸ் சிமிலர்லி சேம் கான்செப்ட் தான் ஓகே. எஸ் ஓகே இப்போ இந்த ஆக்சலரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஒரு சம்மு கொடுத்துட்றாங்க ஓகேங்களா. டேரெக்ட் தியரட்டும் அதாவது இது நம்ம படிச்சு நம்ம ஒரு சம் மாதிரி ஒரு தியரி மாதிரி படித்தோம். இப்போ பாருங்கள் தி வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ இன் தி பைப் இன் எக்ஸ் டைரக்ஷன் வெலாசிட்டி ஆஃப் தி இன்லெட் வெலாசிட்டி ஆஃப் தி இன் இஸ் ஈக்குவல் டு 10 மீட்டர் per செகண்ட்ஸ் வெலாசிட்டி ஆஃப் இனிஷியல் ஆர் வெலாசிட்டி ஆஃப் தி ஃபைனல் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் ஃபைனல் இஸ் ஈக்குவல் டு 15 மீட்டர் per செகண்ட்ஸ். அப்போ இது ஃப்ளோ வந்து யூனிஃபார்ம் ஃப்ளோவா கிடையாது ஸ்டடி ஃப்ளோவா கிடையாது சரிங்களா. அதனால தான் எங்களுக்கு ஆக்சலரேஷன் வருது ஓகேங்களா. கன்வெர்ட்டிவ் ஆக்சலரேஷன் உங்களுக்கு வருது ஓகே. சரி இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஃபைண்ட் அவுட் தி ஆக்சலரேஷன்றாங்க. அப்போ ஆக்சலரேஷன் A is equal to u final ஓகேங்களா. u final velocity into change in the velocity அதாவது dou u by dou x தான் சொல்கிறீங்க.
அப்போ இது எப்படி எழுதலாம்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி ஆர் ரிலேட்டிவ் வெலாசிட்டி டிவைடட் பை டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு என்ன சொல்கிறோம்? 15. இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு என்ன பாருங்கள், ரெண்டு கழிச்சிடலாமா? சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படிங்கும்போது 2 கழிச்சிருது, அப்போ 5. டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு ஒரு 5 மீட்டர்னு வச்சுக்கோங்க. கேன்சல் ஆச்சுன்னா 15 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் தான் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்றாங்க. அப்போ இதனுடைய ஃபார்முலா பாருங்கள், ஃபைனல் வெலாசிட்டி இன்டூ இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி கிடையாது, அது இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் ஃபைனல் வெலாசிட்டி டிவைட் பை டிஸ்டன்ஸ் தான் நமக்கு. ஓகேங்களா? எஸ், இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி. ஓகே, எஸ், டிவைட் பை டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் கான்செப்ட் இது. ஓகே, எஸ், நெக்ஸ்ட் போலாங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேறு டாபிக். இப்போ எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு சேம் அதே கான்செப்டில் நமக்கு ரொட்டேஷன்னா என்ன, ஒர்டிசிட்டி அப்படின்னு நமக்கு என்ன சொல்கிறோம், சர்க்குலேஷன் அப்படின்னு நம்ம போகிறோம். ஓகேங்களா? இது எல்லாமே அண்டு தான், தனித்தனி ஆர் கிடையாது, அண்டு. ஓகே, ரொட்டேஷன் டிஃப்ரென்ஸு, ஒர்டிசிட்டி டிஃப்ரெண்ட், சர்க்குலேஷன் டிஃப்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? எஸ். ஸோ ரொட்டேஷன், ஸோ வாட் இஸ் மை ரொட்டேஷன்? ஆங்குலர் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மீட்டர் பர் செகண்ட்ஸ், அதாவது ரேடியேஷன் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ரொட்டேஷன் அப்படின்னு நமக்கு ரேடியேஷன் பர் செகண்ட்ஸ் அப்படின்னா, ஸோ அந்த டெஃபினேஷன் நமக்கு இங்கே தேவையில்ல. பேஸ்ட் ஆன் தட் ஃப்ளூயிட், ஓகேங்க, பேஸ்ட் ஆன் த ஃப்ளூயிட் ரொட்டேஷன் தே ஆர் கிவன் சம் ஈக்குவேஷன். ஓகேங்களா? அதாவது எப்படி கொடுத்துருவாங்க அப்படின்னா, u இஸ் ஈக்குவல் டு xi வெக்டர் ப்ளஸ் yj வெக்டர் ப்ளஸ் zk வெக்டர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ இது ஸ்மால் u, v, இது w. ஓகே, சரி, இதை நமக்கு அப்படியே எழுத போகிறோம். எப்படி நம்ம எழுத போகிறோம் பாருங்கள். அப்போ ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு half of the curl அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு half of the curl. ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் நம்ம கர்ல். ஓகே, இது நம்ம கர்ல், இது வந்து ஆஃப். அப்போ ரொட்டேஷன் ஒமேகா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரொட்டேஷன் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு half of the curl அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கர்ல் நம்ம அப்படின்னா என்னென்னா, ஓகே, டெல் கிராஸ் பை அப்படின்னு சொல்லுவாங்க. டெல் பை அப்படின்னு நமக்கு ரொட்டேஷனா இர்ரோட்டேஷன் நம்ம சொல்லலாம். இப்போ டெல் கிராஸ் பை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? டெல் கிராஸ் பை. அப்போ ஆஃப் இன்டூ ஐ வெக்டர், ஜே வெக்டர், கே வெக்டர், டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இஜெட். அப்போ UVW. அப்போ இந்த UVWன்றது எக்ஸ், ஒய், இஜெட் பேஸ்ட் ஆன் தி கிவன் கொஸ்டினில். அப்போ இதை போட்டு நமக்கு என்ன பண்ணணும், டிட்டர்மைன் தி ரொட்டேஷன் இன் எக்ஸ் டைரக்ஷன் மட்டும் கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் டைரக்ஷன் அப்படிங்கும்போது நமக்கு இப்போ எக்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிறாங்க கேட்குறாங்க. ஓகே, ஒன் மினிட். எஸ். ஸோ இப்போ எக்ஸ் மட்டும் நமக்கு வந்து ரொட்டேஷன் கேட்குறாங்க. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டபிள்யூ, ரொட்டேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ஆஃப் ஃபார்முலா நமக்கு வந்துடும் பாருங்கள். அப்போ எக்ஸ் அப்படிங்கும்போது இது மட்டும் தான் நமக்கு எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ இது நமக்கு தேவையில்லை. அப்போ டோ டபிள்யூ டிவைடட் பை டோ ஒய், டோ டபிள்யூ டிவைட் பை டோ ஒய் மைனஸ் ஃபார்முலாவுக்கு டோ வி பை டோ இஜெட். ஓகேங்களா? இது மேத்தமெட்டிக்ஸ் நம்ம படிப்போம். ஓகே, மேட்ரிக்ஸில். ஸோ இப்போ என்னோட கிராஸ் மல்டிபிகேஷன் அவ்வளோதான். அப்போ ஆஃப் இன்ட்டு திஸ் வேல்யூ. இப்போது இந்த வேல்யூ நமக்கு வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா, ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா அதனுடைய வேல்யூ, அதை வந்து என்ன சொல்லுவோம் நம்ம, இர்ரோட்டேஷனல் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம் நம்ம, இர்ரோட்டேஷனல் ஃப்ளூயிட் இஸ் ரொட்டேஷனா இர்ரோட்டேஷனாக கண்டுபிடிப்பாங்க. அப்போ கர்ல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ நம்ம மீனிங் வந்து கர்ல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. கர்ல் CURL, கர்ல் இஸ் ஈக்குவல் டு, அதாவது டெல் கிராஸ் பை இஸ் மாடுலஸ் ஆஃப் டெல் கிராஸ் பை ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னா அது வந்து இர்ரோட்டேஷனல் ஃப்ளூயிட் அப்படின்றோம். சரிங்களா? எஸ், புரிஞ்சிருச்சா இது? எஸ், சம் போடும்போது கொஞ்சம் டீட்டெயிலாக புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒர்டிசிட்டி, ஓகே, ஒர்டிசிட்டினா நமக்கு என்ன, 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒர்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ நீங்கள் ரொட்டேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒமேகா, அதாவது ஒமேகா நமக்கு என்ன கண்டுபிடிச்சிங்க, ஆஃப் இன்ட்டு சம்திங் எக்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன், அப்போ ஆஃப். அப்போ டேரெக்டாக நமக்கு என்ன வருது, ஒர்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு கர்ல் நம்ம எழுதிக்கலாமா, ஒர்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு கர்ல் அப்படின்னு எழுதிக்கலாம். ஆர் 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன், ஒர்டிசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன், அவ்வளோதான். இப்போ சர்க்குலேஷன், இப்போ நமக்கு ரொட்டேட் ஆகுது. அப்போ இந்த ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வந்து ரொட்டேட் ஆகும்போது இது நமக்கு என்ன சம் ரேடியஸை கொடுக்கும். சரிங்களா? அப்போ ஏரியா பை ஆர் ஸ்கொயர் ஆர் பை டி ஸ்கொயர் டிவைட் பை 4, அதுதான் நமக்கு வந்து சர்க்குலேஷன் அப்படின்றாங்க. அப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இன்டூ ஏரியா ஆஃப் தி லூப், இதனுடைய ஏரியா நம்ம கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? தி லைன் ஆஃப் இன்டெகரல், இட் இஸ் தி லைன் ஆஃப் இன்டெகரல் டேஞ்சென்ஷியல் காம்போனன்ட்ஸ் ஆஃப் வெலாசிட்டி அரௌண்ட் தி க்ளோஸ்டு லூப். எஸ், அப்போ நமக்கு இன்டெகிரேஷன் போட்டு நம்ம கண்டுபிடிப்பாங்க. ஸோ அந்த டெஃபினேஷன் நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா? இட் இஸ் அ லைன் ஆஃப் இன்டெகரல் டேஞ்சென்ஷியல் டு தி அரவுண்ட் க்ளோஸ்டு ஏரியா. அப்போது நமக்கு என்னென்னா, இப்போ இந்த லைனுக்கு ஒரு டேஞ்சன் லைன் வரையணும். இப்போ இந்த லைனுடைய இன்டெகிரல் நமக்கு, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். ஓகே, சர்க்கிளோட ஈக்குவேஷன். இப்போ இதோட இன்டெகிரேஷன் போட்டு கண்டுபிடிக்கிறது டேரெக்டாக அந்த ஃபார்முலா 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இன்ட்டு ஏரியா ஆஃப் தி லூப் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ், இப்போ தான் மெயின் கான்செப்ட். ஃப்ளோ இஸ் த இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ. இர்ரோட்டேஷனல் ஃப்ளோன்னு சொல்லிட்டோம். அப்போ ரொட்டேஷன் நமக்கு என்னவாக இருக்கும், ஜீரோவாக இருக்கும்.
ரொட்டேசிட்டி நமக்கு என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். சர்க்குலேஷன் என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். வை? பிகாஸ் ஆஃப் 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் ரொட்டாசிட்டி. அப்ப இதுவும் 0. 2 டைம்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் இன்டு ஏரியா ஆஃப் தி லூப்ன்றது நமக்கு சர்க்குலேஷன். இல்லன்னா ரொட்டாசிட்டி இன்டு ஏரியா ஆஃப் தி லூப்னு கூட சொல்லிக்கலாம். அப்ப இதுவும் நமக்கு 0. அப்போ டோட்டல் நமக்கு 0. ஒரு ஃப்ளோ இஸ் தி இர்ரோடேஷனல் ஃப்ளோக்கு ரொட்டேஷனல் 0, ரொட்டாசிட்டி 0, சர்க்குலேஷன் 0. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் அண்டு ஸ்ட்ரீம் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் அண்டு ஸ்ட்ரீம் லைன் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டாபிக் தான். இந்த 2 டாபிக் முடிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? போலாமா? எஸ். ஓகே. ஸோ வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். என்ன சொல்றோம்? வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்ஷன். ஸோ இந்த வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்ஷன்னா முதல்ல என்ன அப்படின்னா, ஸோ பை தான் நம்ம வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. பை அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து நாமஸ் ஆர் சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ஸ்ட்ரீம் லைன் ஃபங்ஷன். இந்த பை என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வெலாசிட்டி ஓகே. ஸோ வெலாசிட்டி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொட்டேட் வித் ரெஸ்பெக்ட் டூ டைம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதாவது வெலாசிட்டி இன்டூ டிஸ்டன்ஸ்ல எப்படி நமக்கு மூவ் ஆகுது. சம் டிஸ்டன்ஸ் dxல மூவ் ஆகுது. இதுக்கு பேர் தான் நமக்கு வந்து வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப u ஈக்குவல் டு மைனஸ் டோ ஃபை பை டோ எக்ஸ் அப்படின்றோம். ஸோ எதுக்கு நீங்க மைனஸ் போட்டீங்க? இந்த டைரக்ஷன்ல வந்து நமக்கு டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் டிக்ரீசிங் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ அப்படின்னு சொல்றோம். டிக்ரீசிங் இன் தி பொட்டன்ஷியல் வேல்யூ இந்த டைரக்ஷன் ஆஃப் தி ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்போ இதனோட யூனிட் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இதனோட யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த dx மல்டிப்ளை பண்ணீங்க. இந்த பை தானே நமக்கு வேணும். அப்போ u மீட்டர் பெர் செகண்ட்ஸு. இந்த டிஸ்டன்ஸுக்கு நமக்கு மீட்டர். அப்போ மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட்ஸ். இந்த மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட்ஸ் யூனிட் எங்கே பார்த்தோம் நம்ம ஆல்ரெடி? ஸ்டோக் பார்த்தோம் இல்லைங்களா? கினமேட்டிக் விஸ்காசிட்டி மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட்ஸ் ஆர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட்ஸ் ஆர் ஸ்டோக் நம்ம பார்த்தீங்களா? 1 ஸ்டோக் ஈக்குவல் டு 10⁻⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட்ஸ்னு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே. ஸோ அப்போ u ஈக்குவல் டு மைனஸ் டோ ஃபை பை டோ எக்ஸ் ஃபார் u டைரக்ஷன், v ஈக்குவல் டு மைனஸ் டோ ஃபை பை டோ ஒய் ஃபார் v அண்ட் w ஃபார் z டைரக்ஷன் மைனஸ் டோ ஃபை பை டோ z அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இது வந்து யூனிட் நம்ம இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம். மீட்டர் பர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ் அப்படின்பாங்க. இதோட டைமென்ஷன் கேட்பாங்க. எல் ஸ்கொயர் பர் டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம படிப்போம். இப்போ why this negative value? Because of the potential value or this energy value decreasing in the direction of the flow. அதனால நம்ம நெகட்டிவ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? எஸ். ஒன்லி இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ. இந்த பாருங்க இந்த வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்ஷன் ஒன்லி இர்ரோட்டேஷனல் ஃப்ளோக்கு மட்டும்தான் அக்கர் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஒன்லி இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ. அப்போ இது சாட்டிஸ்ஃபை தி லேப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? கண்டிப்பாக பண்ணும். அப்போ சாட்டிஸ்ஃபை தி லேப்லாஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா ஃபங்ஷன் இஸ் தி இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஸ்ட்ரீம் ஃபங்ஷன் படிக்கும்போது அது லேப்லாஸ் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. எந்த ஒரு ஃபங்ஷனாக இருக்கட்டும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு ஃபங்ஷனாக இருந்தாலுமே அது லேப்லாஸ் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா the flow is the irrotational flow. இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு காமன் ஸ்டேட்மெண்ட் இது. the flow is satisfied Laplace equation, the flow is known as irrotational flow. Okay, the velocity potential function function satisfying both Laplace and continuity equation, then only flow is possible அப்படின்றாங்க. the flow is possible னா continuity equation நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதாவது dou u by dou x plus dou v by dou y plus dou w plus dou w by dou z is equal to 0 ஈக்குவல் பண்ணா நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சோம் அப்படின்னா flow is possible. பட் இந்த வெலாசிட்டி பொட்டன்ஷியல் நமக்கு இந்த லேப்லாஸ் ஈக்குவேஷன் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். லேப்லாஸ் ஈக்குவேஷன் டெல் ஸ்கொயர் பை ஈக்குவல் டு 0ன்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, இந்த டெல் அப்படின்றது டோ பை டோ எக்ஸ் அதை ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலாமா? ஸ்ட்ரீம் லைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து சை அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபை அப்படின்னு சொல்லுவோம். ஃபை ஆர் நாமஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? எஸ். கெமிஸ்ட்ரியில் இது பேர் நாமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபங்க்ஷன். மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதனோட யூனிட் நமக்கு எவ்வளவு? ஸ்ட்ரீம் லைன் ஃபங்க்ஷனுடைய யூனிட் நமக்கு என்னென்னா மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ் அப்படின்றோம். யூ ஈக்குவல் டு மைனஸ் டோ சை பை டோ ஒய் அப்படின்றோம். மைனஸ் டோ சை பை டோ ஒய். the potential is decreasing y direction only. ஓகேங்களா? ஸோ அதனால் u ஈக்குவல் டு மைனஸ் டோ சை பை டோ ஒய். இது பார்க்கணும் நமக்கு. இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் போடலை, ஒய் போட்டிருக்காங்க. v ஈக்குவல் டு ப்ளஸ். ஓகேங்களா? v ஈக்குவல் டு ப்ளஸ் டோ சை பை டோ எக்ஸ் அப்படின்றோம். அப்போ இந்த டைரக்ஷனில் நீங்கள் மைனஸ் போடலை. பிகாஸ் ஆஃப் இங்கே பொட்டன்ஷியல் எங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகலை அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? எஸ். ஸோ இதுக்கெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்து ஸோ இந்த ஃப்ளோ டைரக்ஷனை அஷ்யூம் பண்ணி இதனுடைய பொட்டன்ஷியலை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு அது தேவையும் இல்லை. ஓகேங்களா? எஸ். வாட் இஸ் வாட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். கொஷின் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா போதும். ஓகே, எஸ். இந்த ஸ்ட்ரீம் லைன் ஃபங்க்ஷன் இஸ்
both rotational and irrotational when the function is satisfied continuity equation. கவனிங்க, the function is satisfied. இப்படி கொஸ்டின் கேட்பாங்க. the function is satisfied continuity equation, the streamline function is both. ஓகேங்களா, both rotational and irrotational. streamline functionல both rotational and irrotational இருக்கும். velocity potential function ஒன்னே ஒன்று தான், irrotational மட்டும்தான். சரிங்களா? எஸ். the function is satisfy the Laplace equation in case of flow is irrotational flow. ஆல்ரெடி படிச்சோம் இல்லைங்களா? ஒரு லாப்லாஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது நமக்கு என்ன அர்த்தம், சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு அப்படின்னா ஃப்ளோ இஸ் த இர்ரோட்டேஷனல் ஃப்ளோ. ஓகே, ஸோ இப்போ இதில் எப்படி டிஸ்சார்ஜ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்போ ψ1 மைனஸ் ψ2 இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு மீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட்ஸ் தான் நமக்கு யூனிட். அதாவது டிஸ்சார்ஜ் பர் மீட்டர் வித் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வித் நம்ம கொடுத்தாங்கன்னா மீட்டர் கியூப் பர் செகண்ட்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேங்களா? எஸ், φ1 மைனஸ் φ2. அதாவது இந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு φ1 φ2 ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்கும் டிஃபரன்சியேஷன் எடுத்திங்கன்னா டிஸ்சார்ஜ் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகே, எஸ். ஸோ இந்த காசி ரஹீமன் ஈக்குவேஷன், இந்த காசி ரஹீமன் ஈக்குவேஷன் நம்ம மேக்ஸில் படிச்சிருப்போம். அதாவது வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனையும் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனையும் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு ஈக்குவேஷனை கொடுக்குறாரு அவர். என்னென்னா இதனுடைய வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனுடைய யூவும் ஸ்ட்ரீம் லைன் ஃபங்க்ஷனுடைய யூவும் ஈக்குவல் அப்படின்றாரு. ஓகேங்களா? அப்போ இதனுடைய யூ நமக்கு என்ன படிச்சிருக்கோம், மைனஸ் டோ ஃபை பை டோ எக்ஸ். இதனுடைய யூ என்ன படிச்சிருக்கோம், மைனஸ் டோ சை பை டோ ஒய்னு படிச்சிருக்கோம். அப்போ ரெண்டு கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். சரிங்களா? இதே நமக்கு எக்ஸ் ஈக்குவல் யூ ஈக்குவல் பண்ணிங்க. இப்போ வி ஈக்குவல் பண்ணால் இந்த ஃபங்க்ஷன் நமக்கு வரும். சரிங்களா? எஸ். ஸோ அப்போ இது நமக்கு ஃப்ளோ லைன் அப்படின்னு சொல்லி, இது நமக்கு ஈக்குபொட்டென்ஷியல் லைன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? சீப்பேஜ் அனாலிசிஸில் ஆல்ரெடி சாயில் மெக்கானிக்ஸில் படித்தோம். ஃப்ளோ லைன் ஆர் ஸ்ட்ரீம் லைன் கட் இன் டு தி ஸ்கொயர் ஆர் ஆர்த்தோகனல் டு தி ஈச் அதர் அப்படின்றோம். இது ஃப்ளோ நமக்கு வந்து பெரபாலிக்காக இருக்கனால இட்ஸ் லைக் ஆர்த்தோகனல் டு ஈச் அதர் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு நோட். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், யூ அண்டு வி. ஓகேங்களா? ஒரு யூ அண்டு வி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் நமக்கு அப்படின்னா -1 நமக்கு வருதுங்களாமா. ஸோ இது எப்படி நமக்கு வந்தது அப்படின்றத இதனுடைய டெரிவேஷன் வந்து நமக்கு பின்னாடி இருக்குது, அதை நம்ம பார்க்கலாம், நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? எஸ். ஸோ இந்த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இப்போதுக்கு தேவையில்லை. இந்த ஈக்குவேஷன் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. u பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு v பை டிஒய் ஈக்குவல் டு w பை dz ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? அப்போது கிராஸ் மல்டிஃபிகேஷன் ஈக்குவல் டு v into dx plus v into dx நமக்கு வரும். அப்போ dy by dx equal to plus v by u நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இது நமக்கு velocity potential function vpf is equal to u equal to minus dou phi by dou x ன்னு சொல்லிட்டீங்க. அப்போ இந்த மைனஸ் டோ ஃபை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. சேம் இதே ஃபங்க்ஷனில் v ஃபங்க்ஷன் எடுக்கும்போது நமக்கு u equal to minus dou phi by dvy நமக்கு வரும். சரிங்களா? அப்போ சம் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் நமக்கு போடும்போது நமக்கு ஈக்குவல் டு 0. அப்போ இதுலேருந்து நமக்கு எடுக்கக்கூடிய விஷயம் நமக்கு dy by dx நமக்கு வேணும், எடுத்துக்கோங்க. மைனஸ் u by v நமக்கு கிடைக்கும் இந்த ஃப்ரம் தி வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன். சேம் கான்செப்ட்ஸில் ஸ்ட்ரீம் லைன் ஃபங்க்ஷனில் இதை நம்ம எழுத போகிறோம். u equal to minus dou psi by dou y and v equal to dou psi by dou xன்றோம். சேம் சம் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன்லேருந்து dy by dx. அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிஃபிகேஷன் பிகாஸ் ஆஃப் கிராஸ் மல்டிஃபிகேஷன் ஆஃப் டுகெதர். ஓகேங்களா? இது ரெண்டும் ஆட் பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷன் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறோம், ரெண்டும் மீட் டுகெதர் அப்படின்னா மல்டிஃபிகேஷன். கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், தி வேல்யூ இஸ் -1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சேம் கான்செப்ட் இங்கே வந்துச்சுங்களா? அவ்வளோதான், முடிஞ்சு. இது ரொம்ப ஈஸி பிகாஸ் ஆஃப் இது நமக்கு ப்ளஸில் ஒன்று மூவ் ஆகுது, இன்னொன்று வந்து -1 ரெண்டு மல்டிபிள் நமக்கு என்ன வரும், -1. சேம் வேல்யூ ப்ளஸ் மைனஸ் மட்டும் தான் நமக்கு வேரி ஆகுது. சரிங்களா? எஸ். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பை அண்டு சை ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க. அதாவது வெலாசிட்டி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனும் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனும் கொடுத்துறாங்க. கிவன் ஃபைண்ட் அவுட் தி மேக்னிட்யூட் ஆஃப் தி ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஒய் இசட் ஃபங்க்ஷன் அப்படின்றாங்க. அப்போது நமக்கு யூவோட வேல்யூ உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஃபார்முலா வியோட ஃபார்முலா என்னென்னு தெரியும், அதே மாதிரி சையோட ஃபார்முலா யூ விக்கு என்னென்னு தெரியும். இது ரெண்டும் கண்டுபிடிச்சி இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், செப்பரேட்டாக யூ அண்டு வி கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இதனோட ரிசல்டன்ட் வேல்யூ எப்படி இருக்குன்னா அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்ற மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். இந்த யூவி எப்பயுமே காமனாக நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? சம் சால்வ் போது நமக்கு ஈஸியாக வந்துடும். இந்த ரிசல்டன்ட் அப்படின்னு ஒரு புது கொஸ்டின் கேட்டதுனால ஸோ அண்டர் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் யூ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ரிசல்டன்ட் கேட்டாவே இதுதான் கான்செப்ட். ஓகே, இது வந்து காசி ரஹீமன் ஈக்குவேஷன் மேத்தமெட்டிக்ஸ் வச்சு நம்ம போடுறது. பட் நம்மளோட ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட நமக்கு கம்ப்ளீட்டட். ஓகே, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் இதோட நம்ம கம்ப்ளீட்டட் ப்ளஸ் இந்த ஒரு கொஸ்டின் அவ்வளோதான். ஓகேங்களா? இது ஒரு நியூ கொஸ்டின் கேட்டில் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நோட் பண்ணி வச்சுருந்தேன். சரியா? எஸ். ஆனால் பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். இது லாஸ்ட் இயர் டிஆர்பியில் இந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இது டிஎன்பிசி த ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைடு பார் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷன் போத் ரொட்டேஷன் அண்ட் இர்ரோட்டேஷனல் ப்ராப்பர்ட்டி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அண்டு மெஷர்மெண்ட். அதாவது முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், ஃப்ளூயிட் கைனமேட்டிக்ஸ் பார்த்தோம்.
ஓகேங்களா. இட் இஸ் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம மட்டும் பார்த்தோம். வெலாசிட்டி. ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அப்படின்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆஃப் ஃப்ளோ கன்சிடரேஷன். ஓகேங்களா. சாரி, ஃபோர்ஸ் கன்சிடரேஷன். ஃப்ளோ வித் ஃபோர்ஸ் கன்சிடரேஷன் பார்க்க போறோம். அதை எப்படி மெஷர் பண்ண போறோம்? அதில என்னென்ன ஃபோர்ஸ் நமக்கு ஆக்ட் ஆகுது? பிரஷர் ஃபோர்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸ், விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஓகேங்களா. இந்த 3 ஃபோர்ஸும் கன்சிடர் பண்ணா யாரு? அப்ப நம்ம எந்த ஃபோர்ஸ கன்சிடர் பண்ணி இந்த யூலர்ஸ் தியரமும், பெர்னூலிஸ் தியரமும் போட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ ரொட்டேஷனல், இர்ரோட்டேஷன்னா என்ன? ஹெட் லாஸ்னா என்ன? வென்சுரிமீட்டர், டிஸ்சார்ஜ் மெஷரிங் டிவைஸ் எப்படி வந்து யூஸ் ஆகுது? ஓகேங்களா. அதனுடைய ஃபார்முலாஸ் என்ன? அப்படின்றத பார்க்க போறோம். ஆரிஃபைஸ், மவுத் பீஸ் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதெல்லாம் டிஸ்சார்ஜ் மெஷர்மென்ட் டிவைஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இதுவரையிலும் வந்து பார்த்த டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மினிமம் ஒரு 16 மார்க், சாரி மேக்ஸிமம் ஒரு 16 மார்க் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகேங்களா. படிங்க. எதாவது டவுட்னா வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.